கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 48:17. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஐசாயா 48:17. I am the Lord your God who teaches you for your benefit, who leads you in the way you should go. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வனாந்திர வழியாய் நடந்து வந்தார்கள். அவர்கள் பிரயாணம் பண்ணும் முன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பதிலை பெற்ற பின் மோசே அவர்களை அற்புதமாய் வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்தார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கூறினார். அதன்படியே அவர்கள் நடந்தார்கள். தாவீது ராஜாவான போதிலும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் முன் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஆண்டவர் பேசிய பின் அதனை செயல்படுத்தினார். 33.5 வருடங்கள் அவர் ராஜாவாய், வெற்றிகரமாய், அற்புதமான ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டார். இன்று உங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில் கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நம்மை வழிநடத்துகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் இயேசுவே. அதிகாலை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபத்தில் காத்திருந்து வேத வசனங்களை வாசித்து தியானித்து பாடல்கள் மூலமாய், வசனம் மூலமாய் ஜெபத்திலே ஆண்டவர் பேசுவதை நாம் உணர முடியும். அதனை நாம் தினந்தோறும் கடைபிடிப்போமானால் நம்முடைய வாழ்வு அற்புதமாக காணப்படும். கர்த்தர் இன்று கொடுத்த அற்புதமான வசனத்தின்படி நம்மை நடத்துவாராக. ஆமன். பிரயோஜனமாக இருக்கிறதை எங்களுக்கு போதிக்கிறவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற அன்பின் மக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு முடிவை நீர் அவர்களுக்கு தரவேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. வட்டிக்கு வாங்கி பிழைக்காதபடி வருகிற வருமானத்திற்குள் சிக்கனமாய் குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு ஆண் மகளுக்கும் நீர் தரவேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. இரக்கம் காட்டுங்க. அளவுக்கு அதிகமான கடனால், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தற்கொலையை நோக்கி பிள்ளைகள் ஓடிவிடாதபடி கிருபையாய் நீர் பிள்ளைகளை காப்பாற்றும் சுவாமி. கடன்களை அடைக்கக்கூடிய மார்க்கங்களை பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணுங்க. ஏதுகரங்களை உண்டு பண்ணுங்க. தைரியமாக எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு கூட்டி கொடுங்க. இப்படியாய் கடன் பிரச்சனைகளை முற்றிலுமாய் நீர் தீர்த்து வைக்க போகிற மகாபரிய தயவிற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். கணவன் மனைவி பிள்ளைகளாய் வாழ்ந்து செழித்திருக்கட்டும். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உயிருள்ள நாளளவும் காணப்படட்டும். நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை சந்தோஷமாய் வையும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.